100 நாள் பயணத்தில் 66வது நாள் இன்றைக்கான நாள் விடிந்த பிறகு நம்ம அரவிந்தா நண்பரை கூட்டிட்டு ஜிம்முக்கு போய் கார்டியோ முடிச்சதுக்கு அப்புறமா ஷோல்டருக்கான ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிச்சிட்டோம். ஒர்க் அவுட்டை முடிச்சோன்னே வீட்டுக்கு போலாம் தான் கிளம்பணும். ஆனால் திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டோன்னே நம்ம அரவிந்தா நண்பர் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்ன மோட்டிவேஷன் சாங்னா, பிறகு காத்திருந்து மொட்டை மாமாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். காலை உணவாக 2 முட்டை, சிக்கனு, சாப்பாடு, பொரியலை சாப்பிட்டு அண்ணன் பையனை ஸ்கூலுக்குள்ளான்னு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்தான். அவர் நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, நானும் பொடி பையில இருக்கும்போது ஸ்கூலுக்கு கிளம்பி போவேன், ஆனா போற வழியிலேயே கிணத்தா மேட்டை பார்த்தா ஓடிடுவேன். என்னையும் இந்த மாதிரி யாராவது ஸ்கூல் வாசல் வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நான்லாம் அப்பயே புடிங்கிருப்ப போட. அப்புறமா ஆபீஸ் கிளம்பி வந்துட்டேன். நேற்றுக்கு மிஸ் ஆன தண்ணி கேனு இன்னைக்கு 1க்கு 2 கொண்டு வந்து போட்டுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பெரியோனே ரகுமானன்ற பிஜிஎம் பேக்ரவுண்ட்ல ஓட விட்டு தண்ணிகளை நப்பி நேற்றுக்கு இன்னைக்கு சேர்த்தி ஒட்டு மொத்தமா மடக்குன்னு குடிச்சு தீத்துட்டேன். பிறகு மதிய உணவு, காலை உணவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா மதிய உணவு கம்ப்ளீட். 2 மீனெண்ணெய் மாத்திரை வாய்க்குள்ள போட்டு இன்றைக்கான தண்ணி நிலவை காலை சமன் செஞ்சது பார்த்தா மறுபடியும் ஒரு தடவை சமன் செஞ்சுட்டு கிரியேட்டிவ் நண்பர் தண்ணியில கலந்து குடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டாக் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டேன். பிறகு வீட்டுக்கு கிளம்பலான்ற முடிவுல கிளம்பும் போது கரெக்டா ஒரு கால். போன தடவை ஒரு கஸ்டமர் நண்பர் நம்ம கால் பண்ணி, ப்ரோ உடம்புல புரட்சத்து கம்மியாயிடுச்சு, அர்ஜென்டா சப்ளிமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாருல, அதே நண்பர் தான் இப்பயும் கால் பண்ணியிருந்தாரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம நெருங்கிய நண்பர் தான். போன தடவை மாதிரியே இந்த தடவை நம்மளை விடிய காவ வச்சிருவாரு நினைச்சேன். ஆனா நம்பிக்கையை காப்பாற்றும் விதமா வந்து கலெக்ட் பண்ணிட்டா. ஒரு வழியா நானும் வீடு வந்து சேர்ந்தேன். இன்றைக்கான நாள் இனிதே முடிந்தது. நன்றி.